Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaiya's kitchen. நம்ம ஒரு இட்டாலியன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்பெகத்தி இன் டொமேட்டோ சாஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பூண்டு அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்பெகத்தியை போட்டுக்கலாம். ஸ்பெகத்தி ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு கடாயில் ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறணும். டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பெகத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ஸ்பெகத்தியும் டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். மேலே பர்மசான் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.